ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, அதாவது ரஃபாவின் மீது அனைவரின் பார்வையும் என்ற செய்தி சமூக வலைதளம் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ரஃபானா என்ன அப்படிங்கிறத தெரியாமலேயே நம்மள பல பேர் அதை சர்வ சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்கோம். பல மாதங்களா இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் போர் நடப்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த இஸ்ரேல் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா பலஸ்தீனில் உள்ள ஒவ்வொரு பகுதியா தாக்குதல் நடத்திட்டு வருது. இறுதியா பொதுமக்கள் அனைவரையும் ரஃபாங்கிற பகுதிக்கு போக சொல்லி அது உங்களுக்கு பாதுகாப்பான பகுதி அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் அங்க ஒருங்கிணைக்கிறாங்க. ரஃபாங்கிறது பலஸ்தீன் நாட்டுல கஸாக்கு சவுத் சைடு, அதாவது தெற்கு பக்கமா அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் ரஃபா. இஸ்ரேல் அரசாங்கம் கஸா முழுவதும் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் கடைசியா ஹமாஸ் வீரர்கள் ரஃபால இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்ததுன்னு சொல்லி எந்த ஒரு பகுதி பாதுகாப்பான பகுதின்னு இஸ்ரேலால சொல்லப்பட்டு பொதுமக்கள் எல்லாம் அந்த நம்பிக்கையில அங்கு ஒன்று சேர்ந்தார்களோ, அந்த ரஃபா பகுதியில ஒரே இரவுல அந்த மக்களின் மீது, அதுவும் எப்படிப்பட்ட மக்கள், சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வீடு இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு பீச் ஓரமாகவோ தெரு ஓரமாகவோ டென்ட்ல வாழ்ந்த மக்களின் மீது ஒரே இரவுல பயங்கர தாக்குதலை ஈவிரக்கமில்லாத இஸ்ரேல் அரசாங்கமும் அதன் பிரதமரான மனிதாபிமானமற்ற காட்டு மிராண்டிக்காரனான பெஞ்சமின் நெதன்யாகவும் சேர்ந்துட்டு அந்த அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரே இரவுல 45 பேர் பலியாக்கப்பட்டு இருக்கிறாங்க. தூங்குவதற்கு முன்பு குடும்பத்தோடு இருந்த குழந்தைகள், கணவனோடு இருந்த மனைவி என இவங்களோட விடியல் எப்படி இருந்துச்சுன்னா, தலையே இல்லாத பிஞ்சு குழந்தை, பெற்றோர்களை இழந்த அப்பாவி குழந்தைகள், கணவனை இழந்த மனைவி, இரவில் அருகில் உறங்கியவர்களின் சாம்பல் தான் அவர்களின் விடியலாக இருந்தது. இதனால தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, ரஃபாவின் மீது அனைவரின் பார்வையாக இருக்கு. நம் அனைவரின் துவாக்களிலும் பலஸ்தீன் மக்களை சேர்த்தி கொள்ள இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்.